வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.4ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். A solid sphere of radius 6 cm is melted into hollow cylinder of uniform thickness. ஓகேங்களா, சாலிட் ஸ்பியரை சிலிண்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். If the external radius of the base of the cylinder is 5 cm and its height வந்து 32 cm, then find the thickness of the cylinder. ஸோ ஹாலோ சிலிண்டராக கன்வெர்ட் பண்ணுறோம் ஸ்பியரை. பட் ஹாலோ சிலிண்டர்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து அவன் கொடுத்துருக்கான் 5 சென்டிமீட்டர், ஹைட்டு 32 சென்டிமீட்டர். பட் திக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கண்டிப்பாக ரீச் ஆகும். ஓகேங்களா, நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் 7th சம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, அந்த ஸ்பியரை நம்ம வந்து ஹாலோ சிலிண்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு, ஓகேங்களா, டேரெக்டாக எழுதிடலாம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். ஓகேங்களா, ஸோ ஹாலோ சிலிண்டர் அப்படின்னாலே அதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. வெறும் சிலிண்டர் நார்மல் சிலிண்டர்னால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ரெண்டையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபார்முலா எழுதலாமா, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்றப்ப 4/3 பை ஆர் ஸ்கொயர், பை ஆர் கியூப். ஓகேங்களா, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்றப்ப 4/3 பை ஆர் கியூப் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். ஸோ என்னது, பை இன்ட்டு நார்மல் சிலிண்டர்னா பை ஆர் ஸ்கொயர் ஹச், ஹாலோ சிலிண்டர் அப்படின்றப்ப கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃபார்முலா. கிவன் டேட்டா நம்ம இன்னும் எடுத்து எழுதலை. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். எனக்கு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சாலிட் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ், இந்த சைடு ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். அதே இது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹாலோ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னால் கேபிட்டல் ஆர் வந்து 5 சென்டிமீட்டர், ஹைட்டு வந்து 32 சென்டிமீட்டர். இது அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இந்த சைடு இருக்கிறது இங்கே, இந்த சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடுக்கு. ஸோ இதை டேட்டாவை அப்ளை பண்ணலாமா நம்ம உள்ள ஃபார்முலாவில். இப்போ போட்டு பாருங்கள், 4/3. ஸோ ரெண்டு சைடும் பை இருக்குது, காமனாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிவிட்டேன். ஆர் கியூப்ன்றது 6 × 6 × 6. ஓகேங்களா, ஸோ டாட்டுன்னா மல்டிப்ளிகேஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அப்படின்றப்போ 5 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் தெரியாது, இன்ட்டு 32. ஓகேங்களா, ஸோ இப்போ 32 பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே வந்து 32 இருக்குது. கேன்சல் பண்ணலாமா, 8 4s are 32. அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 டேபிளில் கட் பண்ணால் 2 3s are 6, 4 3s are 2. ஸோ அகைன் நான் கட் பண்ணுறேன், 2 2s are 2. இங்கே வந்து அகைன் 3 2s are 6. சரிங்க, இப்போ ஒன்று தப்பு பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து 32 8ஆல் கட் பண்ணும்போது 4 2 போட்டேன். அப்போ இங்கே 2ஆல் கட் பண்ணும்போது 3 2s are 6. ஸோ அகைன் இதையும் 3ஆல் கட் பண்ணால் இந்த 2 கேன்சல் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய 2வை நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த 8ஐ கேன்சல் பண்ணிட்டேன். இதுதான் கான்செப்ட். மீதி இருக்கிறத மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 3 × 3 × 3 27. ஸோ எனக்கு வந்து ஆர் ஸ்கொயரோட டேட்டா ஆர் தான் தேவை. ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர், இங்கே நம்பர் எதுவும் இல்லை, மைனஸ் ஆர் ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆர் ஸ்கொயராக மாறும். 5 ஸ்கொயர்ன்றது 25, 2 × 2 சாரி 3 × 3 × 3, இங்கே ஒரு 3 இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா 3 3s are 9. இந்த சைடு வரும்போது -9. ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆன்சர் அழகாக தெரியும். இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 - 9 16. அப்போ ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு வரும். ஸோ +4 அப்படின்றதான் எடுக்க முடியும் நம்ம. ஓகேங்களா, ஸோ 16 போட்டிருப்போம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு வரும். ஆன்சரை வந்து +4 தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ அப்போ அவன் கேட்டிருக்கிறது இன்டர்னல் ரேடியஸ் அப்படின்றது ஸ்மால் ஆர், தட் ஃபோர் த இன்டர்னல் ரேடியஸ் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் ஈக்குவல் டு. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு. தென் ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர். ஸோ கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கள், அவசரப்பட்டுறாதீங்க அப்படின்றது தான் இது ஒரு ப்ராக்டிஸு. ஃபைண்ட் த திக்னஸ் அப்படின்றப்ப என்ன அப்படின்னா, திக்னஸ் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ்க்கும் இன்டர்னல் ரேடியஸ்க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் தான் திக்னஸ். தட் ஃபோர் திக்னஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர்ன்றது நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஸ்மால் ஆர்ன்றது 4 சென்டிமீட்டர். ஸோ 4 -